ஆல்ரெடி அரசியல்ல இருந்தவங்க, ஆல்ரெடி அரசியல பேசிட்டு இருந்தவங்க தாவேகா கட்சியில சேர்றதுக்கான காரணம் இதுதான். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. தாவேகா வந்துட்டு ஒரு புதிய கட்சி, ஒரு மாற்றத்தை உருவாக்க போற கட்சி. சோ அதுல நம்ம போய் சேர்ந்து நம்மளும் ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் தாவேகா கட்சியில வந்து இணையல. அவங்க எல்லாருமே தாவேகா கட்சியில நம்ம போய் சேர்றோம் அப்படின்ற பட்சத்துல விஜய் அவர்கள் மூலியமா நமக்கு அரசியல்ல ஒரு புதிய வெளிச்சம் வந்து கிடைக்கும். அதை தாண்டி விஜய் அவர்களை கண்மூடித்தனமா பல பேர் ஃபாலோ பண்றாங்க. அவருக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த ஃபேன் பேஸ் விஜய் அவர்களுக்கு கீழே நம்ம நிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நமக்கும் வந்து வரும். நம்ம என்ன பேசினாலும் அவங்க சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக தன்னோட தனிப்பட்ட அரசியல் வெளிச்சத்திற்காக பல பேர் தாவேகால வந்து சேர்ந்திருக்காங்க. இன்னும் சிலர் தாவேகாவோட தொண்டர்களை எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாமோ சோ அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் வந்து உண்மை. விஜய் அப்படின்ற ஒரு பேரை சொல்லி பல யூடியூப் சேனல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி பல பேர் விஜய் அவர்களோட தொண்டர்களை அவங்களுக்கு தெரியாமலேயே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் வந்து உண்மை. எப்படி நம்ம பேசணும்னா விஜய் அவர்களோட தொண்டர்கள் நம்மளையும் செலிப்ரேட் பண்ணுவாங்களோ சோ அப்படி பேசி விஜய் அவர்களையும் விஜய் அவர்களோட தொண்டர்களையும் கிட்டத்தட்ட பல பேர் யூஸ் பண்ணிட்டு வந்து இருக்காங்க தாவேகாவோட கட்சியில. சோ இது எதுவுமே தெரியாம தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் அரசியல்ல ஓவர் கான்பிடன்ஸ்ல வந்து இருக்காரு. சோ இதுக்கான ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து தெரிஞ்சிடும்.